தங்கர்பச்சான் ஒரு நாள் என்கிட்ட வர்றாரு. வந்தோடனே ஒரு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப வருஷமா படம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் ஒவ்வொரு தடவை கேட்குறப்பயும் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா ஆரம்பிக்க மாட்டேன்றாரு. நீங்க ஒரு தடவை வாங்களேன்னு நான் கூப்பிட்டேன். தங்கர்பச்சான் ஏன் என் மேல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்ததுன்னா, குட்டின்னு ஒரு படம். ஆமா. அந்த குட்டிங்கிற ஒரு படம் வந்து ஒரு லேடி தான் ஜானகி டைரக்டர். இது வந்து யுனைடெட் நேஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு படம். ஒரு முக்கியமான ஒரு கதையை எடுத்து அந்த பொண்ணு வந்து நேஷனல் அவார்டு வாங்கிச்சு. சின்ன பொண்ணு வாங்கிச்சு. அப்போ வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன்ங்கிறதுனால அவங்க இதுவரைக்கும் எதுவும் டைரக்ட் பண்ணல. நீங்க வந்து பண்ணி கொடுக்க முடியுமா? ஒரு கோ டைரக்டராக இருந்து நான் தான் ரொம்ப ஒரு லாங் கேப்பில் வேறு சும்மா இருந்தோன்னே, நமக்கு என்ன பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கிடைச்சா டப்புன்னு சாப்பிட்ருவோம்ல, அந்த மாதிரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணது தான் குட்டிங்கிற படம். ஸோ அந்த வகையில் வந்து தங்கர்பச்சானுக்கு என் மேலே ரொம்ப நல்ல ஒரு ஏன்னா தங்கர்பச்சான் அங்கே ஏன்னா ஆல்ரெடி நான் 2 படம் பண்ண டைரக்டர். கரெக்ட். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ரொடியூசரை வாங்க பார்க்க போகலான்னு என்னை கூப்பிட்டு போனார். ரேடிங்டன் ஹோட்டலில் அந்த ப்ரொடியூசரை உதயகுமார் சாரை பார்த்து பேசி இந்த கதையுடைய ஒன்லைன் சொன்னோன்னே ஓகே பண்ணலாமே அப்படின்னு முதலாக அவர் ஓகே சொன்னார். அழகிங்கிற படத்துக்கு முதல் விதை போட்டது அன்னைக்கு தான். அருமை. அதுலேருந்து முழுக்க நானும் தங்கர்பச்சான் மட்டுமே அவருடைய கல்யாண மண்டபத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது தான் அழகியுடைய மொத்த கதை. வேறு அந்த கூட்டம் கூட்டிகிட்டு டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த அழகி படத்துக்கு வந்து தங்கர்பச்சான் என்னை அந்த ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொன்ன வார்த்தை என்னான்னு கேட்டால், சார் இவர் வந்து நீங்கள் வந்து ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, நான் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறேன். சினிமாவில் எந்த அனுபவம் உங்களுக்கு கிடையாது. ஸோ நம்ம 2 பேருக்குமே இது 2மே தெரிஞ்ச, ஏன்னா மணிவண்ணன் சார்கிட்ட இருக்கும்போது ஒரு நல்ல அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோ டைரக்டர் அப்படிங்கிற பேரில் அவர் இருந்து பண்ணுவார். அதனால் அவர் வந்து நீங்கள் அசிஸ்டண்ட் மாதிரி நினச்சிடாதீங்க, அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டு டைரக்டர். இந்த பக்கம் தங்கர்பச்சான், அந்த பக்கம் ப்ரொடியூசர் 2 பேருமே கொடுக்க வேண்டிய மரியாதையை மரியாதைங்கிறதெல்லாம் வேறு. மரியாதைங்கிறது என்ன சொல்கிறேன்னா, நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறது தான். அதில் இது வந்து நான் முழுக்க டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணேன். படம் சரித்திரம். இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 16 வயதுல வியாபாரமே ஆகாமல் கஷ்டப்பட்டுச்சு, தமிழ் சினிமா புரட்டி போட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒருதலை ராகம் படமே வியாபாரம் ஆகாமல் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் செட்டர் ஆயிடுச்சு, தமிழ் சினிமா புரட்டி போட்டுச்சு. அதே மாதிரி அழகியும் வியாபாரம் ஆகவில்லை. எத்தனையோ பேருக்கு போட்டு பாட்டியாச்சு, ஒருத்தரும் வாங்கலை. எல்லாம் அழுகுறாங்களே ஒழிய படம் வாங்க மாட்டேன்றாங்க.